ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பேர் செவரொட்டின்னு சொல்லுவாங்க, மதுலொட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பல்லுக்குத்தின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மதுலொட்டிக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்கோ அதே மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த செவரொட்டி வாங்கி சாப்பிடுங்க. சரி, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் மதுலொட்டி அதுல சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கனாவே போதும். நல்லா வெந்து ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிசர்ல கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஆட்டோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் செய்றீங்க அப்படின்னா மஸ்ட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா வெந்த மதுலொட்டியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். இப்ப அது 95% நல்லா தாங்க வெந்திருக்கு. வெந்த தண்ணியை கீழே ஊத்திராதீங்க அவசரப்பட்டு. இப்ப வெந்த தண்ணில இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா இன்னும் வேக வைக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃபிளேம்ல கொதிக்க வச்சு நல்லா சுருள கிண்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பரா மதுலொட்டி ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க வெள்ளை சோறாக்கி இதை அப்படியே அது மேல எடுத்து போட்டு பெதறி விட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க.